السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين، وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين புனிதர்களின் பூஞ்சோலை என்ற இந்த கிதாபினை நாம் இன்று தொடங்க உள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த புனிதர்களின் பூஞ்சோலை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் ரியாதுஸ் சாலிஹீன் என்ற இந்த கிதாபினுடைய பெயராக வைத்திருக்கின்றார்கள். அப்போ இந்த ரியாதுஸ் சாலிஹீன் என்ற கிதாபு எதை குறித்தான கிதாபு, எதை பற்றி பேசக்கூடிய கிதாபு என்பதாக பார்க்கும் பொழுது, மின் கலாமி சய்யிதில் முர்சலீன். முர்சலீன் சொன்னா ரசூல்மார்கள். அப்ப ரசூல்மார்களினுடைய தலைவர் யாரு? சய்யதுல் முர்சலீன் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அப்போ அவர்களுடைய கலாமில் இருந்து வரக்கூடிய ரியாதுஸ் சாலிஹீன். அவர்கள் கலாம்னு சொன்னா அவர்கள் பேச்சு, அவர்களுடைய வார்த்தைகள், அவருடைய சொற்கள். அப்போ அவருடைய வார்த்தைகளிலிருந்து, பேச்சிலிருந்து வரக்கூடியவை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சில் அமைந்திருக்கக்கூடிய எல்லாம் ஹதீஸ் என்பதாக கூறுவோம். அப்போ இது ஹதீஸ் சம்பந்தமான கிதாப் என்பதை குறிப்பிடும் விதமாக மின் கலாமி சய்யிதில் முர்சலீன் என்ற இந்த வாசகத்தை இங்கிட்டுள்ளார்கள். இப்போ இந்த ரியாதுஸ் சாலிஹீன் என்ற கிதாபினுடைய முதலாம் பாடத்தை, பாடம் 1, முதலாம் நாள் பாடத்தை நாம் அமர்ந்திருக்கின்றோம். அப்போ இந்த முதலாவது பாடத்தில் பார்க்கும் பொழுது நேரடியாக இந்த கிதாபினுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டும். இந்த கிதாபு எதை சார்ந்தது, எதை பற்றி இங்கு பேசுகிறார்கள், இந்த கிதாபுகளில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, இந்த கிதாபுகளில் தொகுப்புகள் 19. அப்போ 19 தொகுப்புகள் இங்கு வழங்கியிருக்கின்றார்கள். பாபுகள் 372. 372 பாபுகள் இந்த கிதாபுகளில் கூறப்பட்டுள்ளது. அப்போ தொகுப்புன்னு சொல்லி ஒரு 19 விஷயங்களை நமக்கு கற்றுத் தருவாங்க. அந்த 19 கருத்துக்களில் கீழாக அதன் கீழ் வரக்கூடிய இந்த 372 பாபுகளையும் இவர்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள். இங்கு அப்படி வரிசை பிரகாரமாக நமக்கு கொண்டு வருவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பின்னாடி ஒவ்வொன்றாக நாம் ஒவ்வொரு ஹதீசுகளாக, ஒவ்வொரு பாபுகளாக, ஒவ்வொரு தொகுப்புகளாக நாம் பார்ப்போம். இப்போ இன்றைய நாளா பாடமான இந்த கிதாபினுடைய மொத்த தொகுப்பு, அதை பற்றி பார்க்கும்போது 19 தொகுப்புகள் என்று சொன்னார்கள். அப்போ அந்த 19 தொகுப்புகள் இங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த 19 தொகுப்புகள் தான் இந்த கிதாபில் கூறப்பட்டுள்ள தொகுப்புகள். இப்ப முதலாவதாக விஷயத்தை பார்ப்போம். கிதாபுல் முகத்திமாத் என்று தனியாக பிரித்து ஒரு ஒரு பிரிவினை, ஒரு பிரிவை சொல்லி காட்டுறாங்க. இந்த 19 கிதாபு, இந்த 19 தொகுப்பு ஒரு பக்கம், இத 19ம் அல்லாம கிதாபுல் முகத்திமாத் என்று இந்த தொகுப்பை முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வராங்க. இந்த தொகுப்புல முன்னாடி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாபுகளில இருந்து 1வது பாபிலிருந்து 83வது பாபு வரையிலும் இந்த கிதாபுல் முகத்திமாத் என்ற இந்த தலைப்பின் கீழ், இந்த பிரிவின் கீழ் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். அப்போ அடுத்தபடியாக இந்த 19 கிதாபினுடைய தொகுப்பினுடைய அர்த்தத்தை நாம் பார்ப்போம். கிதாபுல் அதபு, ஒழுக்கம் குறித்தான தொகுப்பு. கிதாபு அதபித் துஆம், உணவினுடைய ஒழுக்கத்தை குறித்தான கிதாபு. கிதாபுல் லிபாஸ், ஆடை குறித்தான கிதாபாகும். கிதாபு ஆதாபின் நௌமி, தூக்கத்தினுடைய ஒழுக்கங்களை குறித்த தொகுப்பாகும். கிதாபு சலாம், சலாம் கூறுவதனுடைய
ஒரு பாபாகும், ஒரு தொகுப்பாகும். கிதாபு அயாதத்துல் மரீது, நோயாளியை, நோய்வாய்ப்பட்டவரை விசாரிப்பதனுடைய ஒரு தொகுப்பாகும். கிதாபு ஆதாபிஸ் சஃபரி, பயணத்தினுடைய ஒழுக்கத்தை குறித்தான ஒரு தொகுப்பாகும். கிதாபுல் ஃபலாஇலி, சில சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய ஒரு தொகுப்பாக இருக்கின்றது. கிதாபுல் இஅ்திகாஃபி, இஅ்திகாஃப் பள்ளியில் தங்குவது, அது குறித்தான ஒரு பாடமாகும், ஒரு தொகுப்பாகும். அடுத்தபடியாக கிதாபுல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜி செய்வதனுடைய ஒரு தொகுப்பு. கிதாபுல் ஜிஹாது, அறப்போருடைய ஒரு தொகுப்பு. கிதாபுல் இல்ம், கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு தொகுப்பு. கிதாப் ஹம்துல்லாஹி தஆலா வ ஷுக்ரிஹி, அல்லாஹு தஆலாவை ஹம்து செய்வது, புகழ்வது குறித்தும், வ ஷுக்ரிஹி, இன்னும் அந்த அல்லாஹு தஆலாவிற்கு நன்றி செலுத்துவதும் குறித்தான ஒரு தொகுப்பு. கிதாபு ஸலாத்தி அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவதனுடைய ஒரு தொகுப்பு. கிதாபுல் அத்காரி, திக்ருகள் செய்வது, திக்ருகளை செய்வதனுடைய ஒரு தொகுப்பு. கிதாபுத் தஅவாத், அழைப்பு பணி, ஒரு அழைப்பு பணி செய்வதனுடைய ஒரு தொகுப்பு. கிதாபுல் உமூரில் மன்ஹி அன்ஹா, மன்ஹி அன்ஹா, தடுக்கப்பட்ட விஷயங்கள் குறித்த ஒரு தொகுப்பு. கிதாபுல் மன்சூராத்தி வல் மலஹி, நகைச்சுவையான ரசனையான செய்திகளை பற்றி பேசக்கூடிய ஒரு தொகுப்பாக இருக்கின்றது. கடைசியாக கிதாபுல் இஸ்திக்ஃபாரி, பாவ மன்னிப்பு தேடுதல், அது குறித்தான ஒரு தொகுப்பு. இப்படியான இந்த 19 தொகுப்புகளையும் நமக்கு இந்த கிதாபுகளில் தொகுத்து தந்திருக்கின்றார்கள். அப்போ இந்த 19 கிதாப் அல்லாமல் முன்னாடியே சொன்னது மாதிரி கிதாபுல் முகத்திமாத்து கீழே வரக்கூடிய 1 to 83 பாபுகளையும் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இப்போ அதனுடைய அர்த்தங்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக பாபுல் இஹ்லாசி வ இஹ்லாரு நிய்யதி, உலத் தூய்மையோடு இருப்பது, வ இஹ்லாரு நிய்யதி, நிய்யத்தை ஹாலிராக்குவது, நிய்யத்தை கொண்டு வருவதனுடைய பாடமாக இருக்கின்றது. இரண்டாவது பாடம் பாபு தௌபா, பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. மூன்றாவதாக பாபு சபரி, பொறுமையினுடைய பாடம். நான்காவது பாபு சிதகி, உண்மையினுடைய பாடம். ஐந்தாவது பாபுல் முராகபதி, அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பை குறித்தான ஒரு பாடம். ஆறாவதாக பாபு தக்வா, இறையச்சம், அல்லாஹ்வின் மீது இறையச்சம் கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. பாபு ஃபில் யகீனி வத்தவக்குலி, ஃபில் யகீனி, மன உறுதியை சார்ந்து, இன்னும் வத்தவக்குலி, அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாற்றக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக எட்டாவதாக பாபுல் இஸ்திகாமத்தி, இஸ்திகாமத்துன்னு சொன்னா தொடர்படியாக செய்வது, தொடர்படியாக செய்வதனுடைய பாடம். ஒன்பதாவது பாபு தஃப்கீரி, அதாவது அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடைய விஷயத்தில், அல்லாஹ் படைத்தவைகளுடைய விஷயத்தில் சிந்திப்பது பற்றியான பாடம். பாபுல் முபாதரதி இலல் கைராத்தி, நல்லவைகளின் பக்கம், நன்மையான காரியத்தின் பக்கம் விரைந்து செல்வதனுடைய பாடம். 11வது பாபுல் முஜாஹததி, நன்மை செய்வதன் மீது முயற்சி செய்வது, நல்ல விஷயத்தின் பக்கம் முயற்சி செய்வது பற்றிய பாடம். 12வது பாபுல் ஹஸ்ஸி அலல் இஸ்தியாதி மினல் கைரி ஃபி அவாஹிரில் உம்ரி, கடைசியில அர்த்தம் பார்க்கலாம். அவாஹிருல் உம்ருன்னு சொன்னா வயதினுடைய கடைசி வயதில், கடைசி நிலையில்
ஹைரின் பக்கம், ஹைரில் இருந்து, நன்மையான விஷயங்களில் இருந்து அதிகப்படுத்துவதன் மீது தூண்டுவதனுடைய பாடமாகும். 13வது பாபு பயானி கஸ்ரத்து துருக்கில் ஹைரி, நன்மையினுடைய அதிகமான பாதைகளை, அதிகமான வழிகளை பயான் செய்வது, விளக்குவதனுடைய பாடம். 14வது பாபுல் இக்திஸாதி ஃபித் தாஅதி, அல்லாஹுவை வழிபடுவதனுடைய விஷயத்தில் நடுநிலையை பேணுவது பற்றியான ஒரு பாடமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக 15வது பாபுல் முஹாஃபலதி அலல் அஅமாலி, அமல் செய்வதன் மீது, அமல்களின் மீது பேணிக்கையாக இருப்பதனுடைய பாடம். பாபுல் அம்ரி பில் முஹாஃபலதி அல சுன்னதி வ ஆதாபிஹா, சுன்னத்தான காரியத்தின் மீது பேணிக்கையாக வாழ்வதை கொண்டு, இன்னும் அதனுடைய ஒழுக்கங்கள், அதை பேணிக்கையாக வாழ்வதை கொண்ட ஒரு கட்டளையை பற்றிய ஒரு பாடம். பாபு உஜூபில் இன்கியாதி லிஹுக்மில்லாஹி தஆலா, அல்லாஹுடைய ஹுக்ம், சட்டத்திட்டத்திற்கு அடிப்பணிவது வாஜிப் என்பதனுடைய பாடம். பாபு நஹிய அனில் பித்இ வ முஹதஸாத்தில் உமூரி, பிதஅத்தான விஷயத்தை தொட்டும், குழப்பமான விஷயத்தை தொட்டும், வ முஹதஸாத்தில் உமூரி, புதிதாக வரக்கூடிய விஷயங்களை தொட்டும் தடை, அதை பற்றிய பாடமாகும். பாபு ஃபீமன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் அவ் ஸய்யிஆ, பாபு ஃபீமன், ஒருவனை பற்றிய, ஒருவனுடைய விஷயத்தில் உண்டான ஒரு பாடம். எப்படிப்பட்ட ஒருவன்? சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் அவ் ஸய்யிஆ, அவன் நல்ல ஒரு விஷயத்தையோ, அவ் ஸய்யிஆத்தன், அல்லது கெட்ட விஷயத்தையோ அவன் சுன்னத்தாக ஆக்குகிறான், அவனிலே உண்டான ஒரு பாபாகும். பாபு தலாலத்தி அலா கைரின் வத்துஆஇ இலா ஹுதன் அவ் தலாலா, நல்லதின் பக்கம், நல்லதின் மீது அறிவித்து கொடுத்தனுடைய பாடம். இன்னும் வத்துஆஇ இலா ஹுதன் அவ் தலாலத், நல்வழியின் பக்கமோ அல்லது தீய வழியின் பக்கமோ அழைப்பு கொடுப்பது, அழைப்பு பணி செய்வதனுடைய பாடமாக இருக்கின்றது. 21வது பாபு தஆவுனி அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மைகளின் மீதும் வத்தக்வா, இன்னும் இறையச்சத்தின் மீதும் உதவி செய்வது பற்றிய ஒரு பாடமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக 22வது பாபு நசீஹதி, உபதேசம் குறித்தான பாடமாகும். 23வது பாபுல் அம்ரி பில் மஅரூஃபி வன் நஹி அனில் முன்கர், நல்ல விஷயங்களை ஏவுவது, கெட்ட விஷயங்களை தடுப்பது பற்றிய பாடமாக இருக்கின்றது. பாபு தக்லீதி உகூபதி, பெரிய தண்டனை பற்றிய பாடம். யாருக்கு? மன் அமர பிமஅரூஃபின் அவ் நஹா அன் முன்கர், ஒருவன் இருக்கின்றான், அவன் நன்மையை ஏவுகின்றான், கெட்ட விஷயங்களை தடுக்கின்றான், இன்னும் அவன் என்ன செய்யறான்? வகாலஃப கௌலுஹு ஃபிஅலு, ஆனா அவனுடைய செயல் என்பது அவன் சொல்லுக்கு மாற்றமாக ஆகிவிட்டது, அவன் குறித்தான, அவனை பற்றிய, அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கின்றது என்று குறித்தான ஒரு பாடமாக இருக்கின்றது. 25வது பாபுல் அம்ரி பி அதா இல் அமானதி, அமானிதத்தை நிறைவேற்றுவது பற்றியான, ஏவுதல் பற்றியான ஒரு பாடமாக இருக்கின்றது. பாபு தஹரீமின் துல்மி வல் அம்ரி பிரத்தில் மதாலிமி, பாபு தஹரீமின் துல்மி, அநியாயம் செய்வது ஹராம் என்பது பற்றியும், வல் அம்ரி பிரத்தில் மதாலிமி, அநியாயமாக, மதாலிம் என்று சொன்னால் அநியாயமாக அபகரிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்ட அந்த பொருளை மீட்டி தருவது பற்றிய கட்டளை குறித்தான பாடமாகவும் இருக்கின்றது. பாபு தஅலீமி ஹுருமாத்தில் முஸ்லிமீன வ பயானி ஹுகூகிஹிம், முஸ்லிம்களுடைய மதிப்பை கண்ணியப்படுத்துவது குறித்தான பாடம். இன்னும் வ பயானி ஹுகூகிஹிம், இன்னும் அந்த முஸ்லிம்களுடைய ஹக்கு, அவர்கள் உரிமையினை விளக்குவது பற்றியான பாடமாக இருக்கின்றது. பாபு சத்ரு அவ்ராத்தில் முஸ்லிமீன வன் நஹி அன் இஷாஅத்திஹா லிகைரி ضرورத்தின், சத்ரு அவ்ராத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய குறைகளை மறைப்பது பற்றியான பாடம். இன்னும்
வன்னஹி அன் இஷாஅத்திஹா, அதை வெளிப்படுத்துவது, அவர்கள் குறையை வெளிப்படுத்துவதை தொட்டும் தடை என்பது பற்றிய பாடம். லிகைரி வரூரத்தின், எந்த ஒரு அவசியமின்றி அதை வெளிப்படுத்துவது தடுக்கப்பட்டது என்ற விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக 29 பாபு கலாஇ ஹவாயிஜில் முஸ்லிமீன, முஸ்லிம்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பாடம். 30வது பாபு ஷஃபாஅத்தி, பரிந்துரை பற்றிய ஒரு பாடம். 31 பாபுல் இஸ்லாஹி பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நலவை நாடுவது, நல்ல விஷயங்களை செய்வது, இணக்கத்தை உண்டாக்குவது பற்றிய ஒரு பாடம். பாபு ஃபضل ضعفة المسلمين, முஸ்லிம்களில் துஅஃபத்தானவர்கள், ஏழை எளியவர்களுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு பாடம். 33 பாபு மலாத்துஃபத்தில் யதீமி வல் பனாத்தி, யதீம்கள் அனாதைகளையும், வல் பனாத்தி பெண் பிள்ளைகளையும், மலாத்துஃபத்தி அரவணைத்து அன்பு காட்டி இரக்கம் காட்டக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. பாபுல் வசியத்தி பின் நிசாஇ, பெண்களை கொண்டு வசியத்து செய்வது பற்றிய பாடம், உபதேசம் செய்வது பற்றிய பாடமாக இருக்கின்றது. பாபு ஹக்கு ஜௌஜி அல ஜௌஜதி, மனைவியின் மீது கணவருக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், ஹக்கு குறித்தான பாடமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக 36 பாபு நஃபகத்தி அலல் அயாலி, குடும்பத்தார்களின் மீது நஃபகா கொடுப்பது, செலவு செய்வது பற்றிய பாடம். 37 பாபுல் இன்ஃபாக் மிம்மா யுஹிப்பு வ மினல் ஜய்யிதி, தான் விரும்பிய ஒன்றுக்காக தாம் விரும்பியதிலிருந்து செலவு செய்வது பற்றியும், வ மினல் ஜய்யிதி நல்ல விஷயங்களிலிருந்தும் செலவு செய்வது குறித்தான ஒரு பாடம். பாபு உஜூபி அம்ரி அஹ்லிஹி வ அவுலாதிஹி பித்தாஅத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ்வை வழிபடுவது கொண்டு, அல்லாஹ்வை வழிபட வேண்டும் என்பதை கொண்டு தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஏவுவது என்பது வாஜிபாகும் என்பது குறித்தான ஒரு பாடம். 39 பாபு ஹக்குல் ஜாரி வல் வசியத்தி பிஹி, அண்டை வீட்டாருடைய உரிமையை பற்றியும், வல் வசியத்தி பிஹி அவர்களுக்கு வசியத்து செய்வது, உபதேசம் செய்வது குறித்தான ஒரு பாடமாக இருக்கின்றது. 40 பாபு பிர்ருல் வாலிதைனி வஸ்ஸிலத்துல் அர்ஹாமி, தாய் தந்தையர்களுக்கு பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது குறித்தும், வசுலத்துல் அர்ஹாமி உறவினர்களை ஒன்றி வாழுவது குறித்தான ஒரு பாடம். பாபு தஹரீமுல் உகூகி வ கத்தியஅத்துர் ரஹிமி, நோவினை செய்வது ஹராம். வ கத்தியஅத்துர் ரஹிமி, பெற்றோர்களை நோய்வினை செய்வது ஹராம் என்பது குறித்தும், வகத்தியாத்துர் ரஹமி உறவினர்களை துண்டித்து வாழ்வது ஹராம் என்பது குறித்தும் உண்டான ஒரு பாடம். பாபு பிர்ரு அஸ்திகாஇல் அபி வல் உம்மி வல் அகாரிபி வஸ்ஸௌஜா, வாப்பாவினுடைய இன்னும் உம்மாவினுடைய இன்னும் உறவினர்கள் இன்னும் மனைவி மக்கள் இவர்களுக்கு நன்மை செய்வது குறித்தான ஒரு பாடமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக 43 பாபு இக்ராமி அஹ்லி பைத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்களை சங்கை செய்வது பற்றிய பாடம். பாபு தௌகீரில் உலமாஇ வல் கிபாரி வ அஹ்லில் ஃபضலி, உலமாக்கள், அறிஞர்கள், ஆலிம்கள், இன்னும் பெரியோர்கள், இன்னும் சிறப்புக்குரியவர்களை தௌகீர் செய்வது, கண்ணியம் செய்வது, சங்கை செய்வது குறித்தான ஒரு பாடம். 45 பாபு ஜியாரத்தி அஹ்லுல் கைரி, நல்லோர்களை ஜியாரத் செய்வது, சந்திப்பது பற்றியான ஒரு பாடம். பாபு ஃபضலில் ஹுப்பி ஃபில்லாஹி வல் ஹிஸ்ஸி அலைஹி, அல்லாஹுடைய விஷயத்தில் நேசம் கொள்வதனுடைய சிறப்பு பற்றிய பாடம். இன்னும் வல் ஹிஸ்ஸி அலைஹி, அந்த அல்லாஹுவை நேசம் கொள்வதன் மீது ஆர்வம் ஊட்டுவது, தூண்டுவது பற்றியான ஒரு பாடமாக இருக்கின்றது. பாபு அலாமாத்தி ஹுப்பில்லாஹி தஆலா அல் அப்த, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியானை நேசிப்பதனுடைய
அடையாளத்தை குறித்தான ஒரு பாடம். பாபு தஹதீரி மின் ஈதா இஸ்ஸாலிஹீன வல் துஅஃபதி வல் மசாகீன். நல்லோர்கள் இன்னும் பலவீனமானவர்கள், ஏழை எளியவர்கள், வ மசாக்கீன் இன்னும் ஏழை எளியவர்கள், அவர்களை ஈதா செய்வதிலிருந்தும் நோவினை செய்வதிலிருந்தும் எச்சரிப்பு தரக்கூடிய ஒரு பாடம், எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு பாடம். பாபு இஜ்ராஇ அஹ்காமுன் நாசி அலல் லாஹிரி. மக்களுக்கு அல்லாஹுடைய சட்டத்திட்டத்தை நிலைநாட்டுவது பற்றிய பாடம். அலல் லாஹிரி, வெளிப்படையான நிலையில் மக்களுக்கு அல்லாஹுடைய சட்டத்திட்டத்தை நிலைநாட்டுவது பற்றிய பாடமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக 50வது பாபுல் ஹௌஃபி, அல்லாஹ்வின் மீதான அச்சத்தை பற்றிய பாடம். 51 பாபு ரஜாஇ, அல்லாஹ்வின் மீதுள்ள ஆதரவு பற்றியான பாடம். 52 பாபு ஃபதுலிர் ரஜாஇ, அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பதனுடைய சிறப்பு பற்றிய பாடம். 53 பாபுல் ஜம்இ பைனல் ஹௌஃபி வர் ரஜாஇ, அல்லாஹ்வின் மீது ஆதரவு அல்லாஹ்வின் மீது ஆதரவும் பயத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியில் ஒன்று சேருவது பற்றியான ஒரு நிலையை பற்றியான ஒரு பாடம். 54 பாபு ஃபதுலில் பகாஇ, அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள அந்த இறையச்சத்தின் இறை பயத்தின் காரணமாக அழக்கூடிய அந்த அழுகையினுடைய சிறப்பு பற்றிய பாடம். 55 பாபு ஃபதுலி ஸுஹ்தி ஃபித் துன்யா, இந்த துன்யாவிலே இந்த உலக வாழ்க்கையில் ஜுஹுது பற்றற்று வாழ்வதனுடைய சிறப்பு பற்றிய பாடம். 56 பாபு ஃபதுலில் ஜூஇ வ ஹுஷூனத்தில் ஐஷி, பசியினுடைய சிறப்பு பற்றியும் வ ஹுஷூனத்தில் ஐஷி, இந்த வாழ்க்கையினுடைய பயம், இந்த வாழ்நாளினுடைய அந்த பயத்தை குறித்தான அந்த பயத்தினுடைய சிறப்பை பற்றியும் பேசக்கூடிய ஒரு பாபாக இருக்கின்றது. அடுத்தபடியாக 57 பாபுல் கனாஅத்தி வல் அஃபாஃபி வல் இக்திசாதி, கனாஅத் போதுமாக்குதல், வல் அஃபாஃப் பேணிக்கையாக வாழுவது, இக்திசாதி நடுநிலையாக வாழுவது பற்றியான ஒரு பாடமாகும். 58 பாபு ஜவாஸில் அஹ்தி மின் கைரி மஸ்அலத்தின், எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல், எந்த ஒரு கேட்குதலும் இல்லாமல் ஒரு பொருளை பெற்றுக்கொள்வது ஜாயிஸ் ஆகும். பொருளோ பதவியோ அதை கேட்காமல் அது கிடைக்கும் போது அதை வாங்கிக் கொள்வது என்பது ஜாயிஸான விஷயமாகும், கூடுமான விஷயமாகும் என்பது பற்றிய பாடம். 59 பாபுல் ஹஸ்ஸி அலல் அக்லி மின் அமல் யதிஹி, அவனுடைய கை கொண்டு தன்னுடைய சுய தேவை, தன்னுடைய சுய கை கொண்டு அமலிலிருந்து அவன் வேலையை செய்து சாப்பிடுவதன் மீது தூண்டுவது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இங்க உழைத்து சாப்பிட வேண்டும், தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிடுவது பற்றிய தூண்டுதல் வேண்டும், அதற்கான பாடமாகும். 60வது பாபுல் கரமி வல் ஜூதி வல் இன்ஃபாக் ஃபி உஜூஹில் கைரி, கரமு வல் ஜூது கொடையளிப்பது பற்றிய பாடம். வல் இன்ஃபாக் ஃபி உஜூஹில் கைரி, நல்ல புறத்தில் நல்ல விஷயத்திலே செலவு செய்வது பற்றிய பாடமாகும். 61 பாபு நஹி அனில் புஹலி, கஞ்சத்தனத்தை விட்டும் தடை பற்றிய பாடம். 62 பாபுல் ஈசாரி வல் முவாசாத்தி, ஈசாரி அர்ப்பணம் செய்வது பற்றிய பாடம், இன்னும் வல் முவாசாத் துயர் போக்குவது பற்றிய பாடமாக இருக்கின்றது. 63 பாபு தனாஃபுஸி ஃபி உமூரில் ஆஹிரத்தி, மறுமையினுடைய விஷயத்திலே பேராசை கொள்வது அது பற்றிய பாடமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக 64 பாபு ஃபதுலில் கனி ஷாக்கிரி, ஒரு ஷுக்ர் செய்யக்கூடிய, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய பணக்காரனுடைய சிறப்பு குறித்தான பாடம். 65 பாபு திக்ருல் மௌதி வ கஸ்ருல் அமலி, மரணத்தை நினைவு கூறுவது, இன்னும் ஆசைகளை குறைத்துக் கொள்வது பற்றிய பாடம். 66
பாபு இஸ்திஹபாப் பாபு இஸ்திஹபாப் ஜியாரத்துல் குபூரி லிர்ரிஜாலி. ஆண் வர்க்கத்திற்கு கபறுகளை ஜியாரத்து செய்வது முஸ்தஹப் என்பது பற்றிய, விருப்பத்தக்கது என்பது பற்றிய பாடம். பாபு கராஹத்து தமன்னல் மௌத்த. மௌத்தை விரும்புவது கராஹத்து, அது வெறுக்கத்தக்கதாகும் என்பது பற்றிய பாடமாகும், கூடாததாகும் என்பது பற்றிய பாடம். 68 பாபுல் வராய் வதர்கு ஷுபஹாத். பேணுதல் பற்றிய இன்னும் சந்தேகங்களை களைவது, சந்தேகங்களை விட்டு விடுவது பற்றியான ஒரு பாடமாகும். 69 பாபு இஸ்திஹபாபுல் அஸ்லதி ஐந்த ஃபசாதி ஜமானி. குழப்ப காலத்தில், குழப்பம் நிறைந்த ஜமானில், காலகட்டத்தில் தனியாக தனித்து வாழ்வது முஸ்தஹப்பாகும். ஒருவரோடு சேர்ந்து வாழ்ந்தால் ஃபித்னா ஏற்படுது, ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுகிறது என்று சொன்னால் தனியாக வாழ்ந்து கொள்வது சிறந்ததாகும், விருப்பத்தக்கதாகும் என்பதாக கூறக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக 70வது பாபு ஃபضலில் இஹ்திலாத்து பின்னாசி. மக்களோடு ஒன்று கூடி கலந்து வாழக்கூடிய சிறப்பு பற்றிய ஒரு பாடம். 71 பாபு தவாதுஇ வஹஃபுல் ஜனாஹி லில் முஃமினீன். பணிவோடு இருக்கக்கூடிய, பணிவு சம்பந்தப்பட்ட ஒரு பாடம். இன்னும் வஹஃபுல் ஜனாஹி லில் முஃமினீன், முஃமின்களுடைய கண்ணியத்தை, முஃமின்களிடத்தில் கனிவோடு நடந்து கொள்ளுதல் என்பது பற்றிய பாடம். 72 பாபு தஹரீமுல் கிப்ரி. பெருமை என்பது ஹராம், பெருமை என்பது கூடுமாகாத விஷயம் என்பது குறித்தான ஒரு பாடமாகும். பாபு ஹுஸ்னுல் ஹுல்கி. ஹுஸ்னுல் ஹுல்க், நல்ல குணம், அழகான குணத்தை பற்றிய ஒரு பாடமாகும். பாபுல் ஹில்மி வல் அனாதி ஒரு ரிஃபகி. சகிப்புத்தன்மை இன்னும் பொறுமையோடு அவசரப்படாமல் இருப்பது, ஒரு ரிஃபகி கனிவோடு நடந்து கொள்வது பற்றிய ஒரு பாடம். பாபுல் அஃபுவி வல் இஅராதி அனில் ஜாஹிலீன. மன்னிப்பு குறித்தான பாடம், மன்னிக்குதல் என்பது குறித்தான பாடம். இன்னும் இஅராதி அனில் ஜாஹிலீன, மடையர்களை விட்டும் தனித்து இருப்பது, தவிர்ந்திருத்தல் என்பது குறித்தான பாடம். பாபு இஹ்திமாலுல் அதா. அல்லாஹு தஆலா நமக்கு தரக்கூடிய சோதனைகளையும் வேதனைகளையும் இஹ்திமால் செய்வது, தாங்கிக் கொள்வது பற்றிய ஒரு பாடமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக 77 பாபுல் கதபி இதன் தஹக்க தஹருமாத்து ஷர்இ. மார்க்கத்தினுடைய கண்ணியம் என்பது தகர்க்கப்பட்டால், தகர்க்கப்படும் பொழுது கோபம் கொள்வது, அது பற்றிய பாடமாகும். 78 பாபு அம்ரி உலாத்துல் உமூரி பிர்ரிஃபகி. ரிஃபகி, மென்மையாக நடந்து கொள்ளுதல் என்பதை கொண்டு, மென்மையை கொண்டு பொறுப்புதாரிகள், உலாத்துல் உமூர்னா பொறுப்புதாரிகளை ஏவுவது பற்றியான பாடம். பாபுல் வாலி அல் ஆதில். நேர்மையான நீதமான தலைவர் பற்றிய, பொறுப்புதாரி பற்றிய பாடமாகும். பாபு உஜூபி துஆத்தி உலாத்துல் உமூரி ஃபி கைரி மஅசியத்தின். பாவம் அல்லாத விஷயத்தில் அந்த பொறுப்புதாரிகளுக்கு துஆத், வழிபடுவது என்பது வாஜிப் என்பதை சொல்லக்கூடிய ஒரு பாடமாகும். பாபு நஹி அன் சுஆலில் இமாரதி வஃப்தியாரி தருக்குல் விலாயாத். அந்த தலைமைத்துவத்தை கேட்டு பெறுவதை தொட்டும் தடை என்பது குறித்தும், வஃப்தியாரி தருக்குல் விலாயாத், அந்த தலைமை பதவியை விட்டுவிடுவதை தேர்ந்தெடுப்பது, அது குறித்தான தடை என்பது பற்றிய பாடமாக இருக்கின்றது. 82 பாபு ஹஸ்ஸு சுல்தானி வல் காதி வகைரஹுமா. அப்போ தலைவர், சுல்தான் என்றால் தலைவனை வைக்கலாம், தலைவர், வல் காதி நீதிபதி, வகைரஹுமா இன்னும் அவர்கள் இரண்டும் அல்லாத மற்ற ஏனைய பொறுப்புதாரிகள் ஹத்து செய்ய வேண்டும், தூண்ட வேண்டும், ஒரு நல்ல நீதிபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை தூண்டுவதற்கான ஒரு பாடமாக இருக்கின்றது. பாபு நஹி அன் தௌலியத்தில் இமாரதி வல் கதாஇ. அந்த தலைமைத்துவம் என்பதையும், வல் கதாஇ நீதிபதித்துவம் என்பதையும்
பதவி பரிமாணம் செய்வதை விட்டும் தடுப்பது. எப்படிப்பட்டவர்கள்? அதை கேட்டு வாங்கக்கூடியவர்கள், அதன் மீது பேராசை கொள்ளக்கூடியவர்கள், அவர்களை விட்டும் நஹி தடுத்து வைப்பது என்பது குறித்தான ஒரு பாடமாக இருக்கின்றது. அப்போ ஆக மொத்தம் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ இங்கு கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிதாபுல் முகத்திமாத் என்ற அந்த பிரிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய 1 83வது பாபு வரையிலும் நாம் இன்று வாசித்து முடித்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ பின்னாடி வரக்கூடிய ஹதீஸுகளையும் பின்னாடி வரக்கூடிய பாபுகளையும் கிதாபுகளையும் நாம் ஒவ்வொன்றாக வரிசை பிரகாரம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா நாம் படித்த இந்த கல்வியினை அல்லாஹு தஆலா பிரயோஜனமுள்ள கல்வியாக கடைசி வரையிலும் கல்பில் கபூலாகக்கூடிய கல்வியாக அல்லாஹு தஆலா ஆக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.